பிறைமௌலி பெம்மான் முக்கச் சுடர்விடுகள் விருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக. எனது இளம் வயதில் ஆனால் செயலில் மூத்த தம்பி சந்திரசேகரன் அவர்களும் அவர் தம் குழுவும் இணைந்து நடத்தும் இந்த பயிற்சி பட்டறையானது வினாவல்ல, இது பயிற்சி பட்டறை. நமது பரமத்தி வேலூருக்கு பெருமை. கட்டளை ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயில் கமிட்டி மற்றும் இளைஞர் குழு மற்றும் நண்பர்கள் குழு பரமத்தி வேலூர் இவர்கள் மூவரும் சேர்ந்து 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்றைய தினம் 4வது ஆண்டாக இந்த மார்கழி கலை இலக்கிய பக்தி திருவிழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த மாலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிக்க இயலாத காரியங்களை எல்லாம் சாதிக்க வல்லவனான ராமதூதனை கருணை கடலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பக்த கோடிகளுடைய காரியங்களை எல்லாம் சாதித்து தருகிறாக என்று உங்களுடைய பிறந்த நாள் என்று உங்களை எல்லாம் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். மாருதியின் மகிமை தலைப்பு வச்சுங்க அப்படின்னு உடனே வந்த சார், மாருதியின் மகிமை தலைப்பு கொடுத்துருக்கீங்கள, நீங்க மாருதி காரை பத்தி பேச போறீங்களா அப்படிங்க. இல்லைங்க, மாருதி அப்படிங்கிற பேரு ஆஞ்சநேயரோட பேரு. ஆஞ்சநேயர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாருதி கேள்விப்பட்டது இல்லையே. அப்ப நான் சொன்னேன், மாருதம் அப்படிங்கிற தூய தமிழ் வார்த்தைக்கு காற்றுன்னு பொருள். காற்றினுடைய மைந்தன் இவர். அப்ப மாருதத்தில் உதித்தவன் மாருதி. அதனால ஆஞ்சநேயர் பத்தி பேச போறாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் 18 அடி வயது. நீங்க நாமக்கல் அப்படி பாத்தீங்கன்னா 18 அடி வயது இருக்கிறது பக்கத்துல பாத்தீங்கன்னா தூண் இருக்கும் பாத்தீங்களா. இந்த இடத்துல ஒரு உடை வாழ் இருக்கும். உங்களுக்கு வாழ்வு சொல்லியிருப்பார். அபிஷேகம் போது தான் பார்க்க முடியும், அலங்காரம் போது பார்க்க முடியாது. அபிஷேகம் போது பாருங்க. வணக்கம் நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்கன்னா ஆஞ்சநேயர் நல்ல ரெஸ்பெக்ட் சாமியா நம்ம போனோம்னா நம்ம எல்லாம் வணக்கம் போடுவாரு. ஒரு பாடல், யுக சகஸ்ர யோஜன பானு லீலியா காக்கி மதுர பண்ண சானு. 18வது பாடல். நான் 18 அடி இருக்கிறேன்னா அந்த வார்த்தையை சொல்றேன். யுக சகஸ்ர யோஜன பர் பானு. திரும்ப சொல்றேன், சான்ஸ்கிரிட் ஈஸி தாங்க. பானுன்னா தெரியாது, பானுமதினா தெரியாது. பானுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் அர்த்தம். பர் பானு, பரம் அப்படின்னா வெளியில அர்த்தம். இதெல்லாம் சாதாரண யூஸ் பண்ணுவோம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதரை பர தேசத்திலிருந்து வருகிறார், அதுக்காக நம்ம பரதேசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம கெட்ட வார்த்தையை மாத்திட்டோம். அதாவது ஃபாரினர்னு பேரு. நம்மள அன்னைக்கு ஆங்கிலேயன் அறிமுகப்படுத்தினா, ஆங்கிலேயன் யாரு அப்படின்னா வெளிநாட்டுல வந்தானே, ஆனா பரதேசின்னு தெரிவிச்சோம். பரதேசம்னா அதுதான் பரபானு. சரி, என்னது? யுக சகஸ்ர யோஜனை. இந்த 3 நம்பர் இருக்கு. யுகம்னா 12,000, சகஸ்ரம்னா 1000. சகஸ்ரம் சொல்லியிருப்பீங்களா? யோஜனை 10 யோஜனை தூரம் சென்றான். இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல காமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. யோஜனைனா 8 மைல். எல்லாத்தையும் பெருக்கிங்க பார்க்கலாம். 12,000 இன்டு 1000 இன்டு 8 மைல். சரி சார், கால்குலேட் கொண்டு வரல, நீங்க தான் மாற்றம் பண்ணிருக்கீங்க, நீங்களே சொல்லிருங்க. 9,60,00,000 மைல். அவர் போன நல்லதான தரணும், துன்பத்தில தரணும், அபாயம் என்ன நடத்தும், பிரச்சனை நடத்தும், பிரச்சனையை கொடுக்க போறாரு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, அங்க அபயம் அப்படின்னு. அபயம்னா பாருங்க, நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ் இன்னைக்கு நல்ல சாகுமும் இல்ல. தமிழ் சீக்கிரமா செத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மொபைல் எல்லாம் வந்த பின்னாடி இந்த குழந்தைகள் எல்லாம்
வாட்ஸ்அப்ல எழுதுறது போறாங்க, தமிழ்ல எழுதுறது இல்ல. அதுக்கு பதிலாக தமிழ் இங்கிலீஷ் எழுதுறாங்க. நமக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. சார் பயம்னா எல்லாத்துக்கும் தெரியும். Mm-hmm.